ஹலோ மோட்டோ ஃபார்ம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு என்ட்ரி லெவலில் ஹேஷ்பேக் வச்சுருந்தாங்க, இல்லை வந்து ஒரு ஸ்மாலான நெக்ஸ்ட் லெவல் ஹேஷ்பேக் வச்சுருந்தாங்கன்னா, அவங்க நெக்ஸ்ட் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எஸ்யூவிஸ் வருது. ஆனால் அந்த எஸ்யூவிஸ்ன்னு சொல்லும்போது சப் காம்பேக்டில் இருக்குது, மிட் சைஸில் இருக்குது, sub 4 மீட்டர்ஸில் இருக்குது. இதில் ஒரு பையர் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய எஸ்யூவி வேணாம், எஸ்யூவியோட ஒரு பாடி ஷேப் வேணும், பட்ஜெட்டு ஒரு 10லேருந்து 12, 13 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் அவங்களுடைய பட்ஜெட் இருக்குது. இது வரைக்கும் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஓட்டிட்டு எனக்கு ஒரு டர்போ கிடச்சா நல்லா. அதுக்காக ரொம்ப பவர்ஃபுல் டர்போ வேண்டாம், ஒரு நார்மலான டர்போ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கைகர்னு சொல்லக்கூடிய மாடல் வந்து அவங்களுடைய பையிங்கில் இருக்கும். இப்போ நம்மளுடைய கன்சல்டேஷன் கால்ஸில் நிறைய கேட்கப்படுற கேள்விகள் ப்ளஸ் இந்த பர்டிகுலர் கைகர் பற்றின ஒரு அப்டேட்டோட 2024 கைகர் தான் நம்ம கூட இருக்குது. 2025 கைகர் தான் இப்போ நமக்கு மார்க்கெட்டில் இருக்கும். அதில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சப் காம்பேக்ட்னு சொல்லக்கூடிய எஸ்யூவி செக்மெண்ட் பற்றி நான் பேசினேன். நிறைய பேருக்கு வந்து காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டான sub 4 மீட்டர் கூடயும் சப் காம்பேக்ட் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க இந்த போர்ஷனை டைம் ஸ்டாம்ப் இருக்கும், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் என்னென்னா, இந்தியாவில் வந்து இன்றைக்கி குவிட்ல இருந்தே அந்த எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு இருக்குது. அதில் தப்பு இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு பாடி ஷேப் பிடிக்கும், ஒரு ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸான ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது. அதில் இந்த சப் காம்பேக்டில் தான் இந்த கைகர் ஆகட்டும், இதோட க்ளோனான மேக்னைட் கூட டாட்டாவுடைய பஞ்ச் இருக்குது, மாருதி சுசுக்கியோட ஃப்ராங் ஸ்டெய்சர், இது எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இதில் C3 கூட நம்ம இந்த செக்மெண்ட்டில் தான் சொல்ல முடியும். எக்ஸ்டரும் இதில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது தான் sub 4 மீட்டர். sub 4 மீட்டர்னு சொல்லும்போது நம்ம வந்து வென்யூ, சோனட், பிரஸ்ஸா, இப்போ கைலாக் வந்திருக்கு. இது எல்லாமே அந்த கேட்டகரியில் இருக்குது. 3XO நிறைய கார்ஸ் இருக்குது, நெக்ஸான் இருக்குது. இப்போ இதுதான் அந்த சப் காம்பேக்ட் வெர்சஸ் sub 4 மீட்டர். இப்போ கைகர் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பண்ண ஒரு வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் சேசிஸ் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எல்லாம் எக்ஸ்டீரியர் டிசைன் டீட்டெயிலிங் எல்லாமே பேசியிருப்போம். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஓவராலாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேச போகிறோம். அதனால தான் இப்போ இது தெரியும். இது வந்து 3999 மில்லிமீட்டர் லெங்க் இருக்கும், அதாவது 4 மீட்டருக்குள்ளே வரணும். 2500 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் காரும் மேக்னைட்டும் ஒரே ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிசான் இந்தியாவுடைய ஆப்ரேஷன்ஸை ரெனோ வந்து டோட்டலாக டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது 51% இருந்த நிசானோட ஸ்டேக்கை வந்து ரெனோ இந்தியா வந்து வாங்கியிருப்பாங்க. அது நீங்கள் உரகடம்னு சொல்லக்கூடிய சென்னை பக்கத்தில் இருக்கிற ரெனோ நிசான் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், IPLன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அப்ரிவேஷனில் அந்த இது இருக்கும். இப்போ இது ஒரு 1000 கிலோகிராம் கிட்ட இதோட கர்வ் வெயிட் இருக்கும். ஹைஸ்கூல் ஒயிட்னு சொல்லக்கூடிய ஒரு கலரில் இந்த மாடல் இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ராங்ஸையும் டெய்சரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில்ல, ரியரில், அலாய் வீலில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நிசானும் ரெனோவும் ஒரே ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரே சேசிஸை யூஸ் பண்ணாலும் CMF A+ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்டீரியரில் நல்ல டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை ஃப்ரண்ட் எண்டை பாருங்களேன், இதோடைய ஃப்ரண்ட் அண்ட் டோட்டலாக வேறையாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெனோவுடைய ரெகுலர் கார்ஸை நம்ம எப்படி பார்ப்போமோ அதே ஸ்டைலில் இருக்கும். ஒரு நல்ல டிசைன் க்ரீசஸ் இருக்கக்கூடிய ஒரு பானட் இருக்கும். ரெனோவுடைய அந்த ஸ்டைலான ஒரு பெரிய கிரில், ஏன்னா இந்த லோகோ ரெனோடைய ஸ்டைலான இந்த லோகோவும் இந்த கிரில்லும் ரெனோ கார்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்தியாவுக்காக மாற்றவே பண்ணலை. இதில் DRLs வந்து மேலே போர்ஷனில் ஒரு இண்டிகேட்டர் அதில் இருக்கும். இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து கீழே வந்த ஒரு பீரியடில் நீங்கள் குவிட்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த நெக்ஸ்ட் ஜென் குவிட் வந்த போது ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த போர்ஷனில் தான் வச்சுருப்பாங்க. பியூர் விஷன் LEDன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் இருக்கும். ஃபாக் லேம்ப் வந்து வராது, அந்த ஹவுசிங் சும்மா தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரண்ட் பம்பர் வந்து ரொம்ப கட்ஸ் அண்ட் க்ரீசஸோட ரொம்ப பிஸியாக இருக்கும். சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளார்டு வீல் ஆர்ச்சஸ், பிளாஸ்டிக் கிளாடிங், ஒரு எஸ்யூவியோட ஒரு ஸ்டைலை கொடுக்குது. இப்போ இங்கே தான் அந்த சப் காம்பேக்ட்டுக்கும் sub 4 மீட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த sub 4 மீட்டரில் 3995 மில்லிமீட்டர் வரைக்கும் சில கார்ஸ் இப்படி பாக்ஸியாக வந்து நிற்கும். நீங்கள் பிரஸ்ஸாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக பாக்ஸியாக இருக்கும். ஆனால் இவங்க ஒரு டிசைனையும் அந்த ஒரு இம்ப்ரெஷனையும் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கூப்பை லைக் ஷேப்பை எடுத்துகிட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டெல்லாம் கொஞ்சம் இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹாஞ்ச் இருக்கும். இது பீப்புளுக்கு பார்த்தா உண்மையிலே பிடிக்கும். அதில் தான் இந்த கார்ஸை வந்து அட்ராக்ட் ஆகி அவங்க இந்த கார்ஸை வந்து வாங்க போகிறது. இவங்களோட இந்த C ஷேப் டெயில் லேம்ப் ஆகட்டும், இந்த பேட்ஜிங் டர்போன்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங், இந்த போர்ஷன் ரியர் பாருங்களேன், அதில் வந்து ஒரு கிங்க் வந்து நம்ம ரூஃபில் இருக்குது. நல்ல ரூஃப் ரெயில், ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஒரு யூனிக்கான டிசைன். லோகோக்குள்ளேயே வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து நீட்டாக எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் வந்து இது ஆஃப் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா, இவங்களுடைய கீ வந்து அந்த கார்ட் டைப் கீ, வாக்கவே டிவைஸ் வந்து டேனியோட பாக்கெட்டில் இருக்கிறது. கிட்ட வரும்போது திறக்குது, தள்ளி போகும்போது க்ளோஸ் ஆகுது. ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்.
இப்போ இந்த கார் பற்றி நம்ம பேசும்போது இந்த பாயிண்ட் தான் சொல்லணும். இந்த 201 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இப்போ இந்த சின்ன ஹேட்ச் வச்சுருந்தவங்க அவங்களுக்கு ஒரு எஸ்யூவி வாங்கணுன்னு ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கான காரணமே நம்மளோட ரோட் கண்டிஷன் தான். ஏன்னா நம்ம வந்து 4 பேர் உள்ள இல்லை ஒரு 5 பேர் உள்ள உட்காந்துருப்போம், பூட்டில் கொஞ்சம் பொருள் வச்சுருப்போம், ஊரில் இருக்கிற எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையும் அது உரசும். ஆனால் இதில் பாருங்கள் அந்த பிரச்சனையே கிடையாது. அன்லேடரில் என்ன கிடைக்குமோ அந்த ஒரு அட்வான்டேஜ் லேடர்லேயும் கிடைக்கும். ஒரு 10 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நம்மளை பெருசாக எதுவும் பண்ணாது. அப்புறம் இந்த டோர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் சின்னதாக இருக்கும். அப்போது இந்த ஸ்பேஸிங்கை உள்ளே கொடுத்துருப்பாங்க, அது நம்ம உள்ளே பேச. இப்போ நம்ம கூட இருக்கிற கார் வந்து 24 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மாடல். 25ல் இப்போ ஒரு அப்டேட் பண்ணதில் 17 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். என்னுடைய பர்சனல் பிக்கில் வந்து அதில் ஒரு மிஸ்ஸாக நான் பார்க்குறது வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்கல. 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறது இந்த எண்ணெய் பெட்ரோல் வெர்சஸ் டர்போ தான். அது நம்ம டிரைவிங்கில் டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் நம்மளுடைய எப்போவுமே சாய்ஸாக நாங்கள் சொல்கிறது வந்து இந்த பர்டிகுலர் காருக்கு வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வரைக்கும் டர்போ நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த பாடி ஷேப்பில் இந்த பெரிய டயருக்கு வந்து எண்ணெய் பெட்ரோல் வந்து 72 PS 96 Nm கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கும். ஆனால் டர்போ வந்து எப்படி இருக்குன்னு நம்ம டிரைவிங்கில் பார்க்கலாம். இப்போ டேனி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஆஃப் ஆகி ஆன் ஆனதுக்கு காரணமே இந்த கார்ட் சைஸில் தான். ரெனோ கார்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கீ ஃபாபுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் வைக்கலாம். இப்போ இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். இன்டீரியர் நம்ம வெளியே நான் சொன்னது மாதிரி உள்ள அது ஸ்பேஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நம்ம ஒரு நல்ல ஹை ரைஸில் உட்காந்துருக்கோம். ஹை ரைஸ் இந்த சென்ஸ் நீங்கள் பாருங்களேன், ஒரு sub-4 மீட்டரில் உட்காந்துருக்கிற அளவுக்கு சில sub-4 மீட்டர் கார்ஸில் கிடைக்காத அளவுக்கு இந்த சப்காம்பேக்டில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்மளுடைய தை சப்போர்ட் ஆகட்டும், சைட் போல்ஸ்ட்ரிங் ஆகட்டும் நல்லா இருக்குது. டேஷ்போர்டு வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸை வந்து இன்டீரியரில் இருக்குல்ல. டேஷ்போர்டு வந்து விண்ட்ஷீல்டோட ஒட்டி தான் இருக்குது. சில கார்ஸில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இது வரைக்கும் வந்திருக்கும், ஃபுல்லாக ஸ்பேஸ் எடுத்துருக்கும். ஃப்ரண்ட்டில் ஓவர் ஹேங் ஷார்ட்டாக இருந்தால் உள்ளே தான் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து க்ளோ பாக்ஸ் பாருங்கள், மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டோரேஜுக்கெல்லாம் நல்ல ப்ராக்டிக்கலான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு யூனிக்கான இடத்துல வந்து இங்கே பாருங்கள், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டாகுல் சுவிச்சஸ் போல் இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்கும், இதுலேயும் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ப்ளஸ் ரோட்டரி நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 8-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கூட கனெக்டடாக இருக்கும். இது இப்போ அந்த டேப் லைக் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதுவும் நல்ல அப்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. 7 inch ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஆக்சுவலி இதுவும் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்து மேக்னெட்டில் இருக்கிறது அப்படி இருக்காது. மேக்னெட்டில் இன்னொரு ஸ்டைல் இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்தபோது அது இன்னொரு ஸ்டைலுக்கு மாறிடுச்சு, அது வேறு ஸ்டைலில் இருக்கும். ப்ரீமியமான ஸ்டியரிங் வீல் பாருங்கள். ரெனோடைய கார்ஸில் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே ஸ்டைலில் தான் இருக்குது. அதெல்லாம் ப்ரீமியமாக நல்ல லெதர் ரேப்பிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம எல்போ வைக்கிறதுக்கு நல்ல ஆங்கிள் சப்போர்ட்டிவாக இருக்குது. விண்டோ லைன் கீழே தான் இருக்குது. என்னுடைய ஹைட்டுக்கு ஹெட் ரூம் ஓகே தான். இது மிரரில் ஃப்ரேம்லெஸ் மிரர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல ப்ரீமியமான வருது. இந்த இடம் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ப்ரீமியமாக தான் இருக்குது. ஒரு டேம்பர் டோர் கொடுத்துருக்காங்க, நல்ல ப்ரீமியமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ். கீ வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு ரப்பர் மேட் கொடுக்காதனால அது சில டைம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் பர்ஃபெக்ட். டோர் பேடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆம்பியன் லைட்டுக்கு ஒரு நல்ல பட்டன் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த போர்ஷனில் என்ன பாருங்கள், இந்த போர்ஷனில் வருது, இந்த ஹேண்டில் கீழே வருது. நைட் வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் அந்த ஃபேப்ரிக் வந்து ரெகுலர் ஃபேப்ரிக் தான், நிட்டட் அந்த ஃபேப்ரிக் இல்லை. ஆனாலும் அது ஓகே தான். அதில் உள்ளதில் ப்ரீமியமான குவாலிட்டி. இந்த பக்கம் மிரர் இருக்குது, இந்த பக்கம் மிரர் இல்லை. செகண்ட் ரோ இன்க்ரஸ் பார்க்கலாம். டோர் வந்து ஓரளவுக்கு நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஹெட்டை லைட்டாக மைண்ட் பண்ணி நம்ம உள்ளே வரலாம். சீட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான சீட். முதல்ல வந்து இந்த பாருங்கள், ஃப்ளாட்டான ஒரு சீட். 3வது ஆளையும் நம்ம உட்கார வைக்கலாம். ஏன்னா ஃப்ளாட் ஃப்ளோர் தான். ஏசி வென்ஸ் இருக்குது. மூவபிள் ஹெட் ரெஸ்ட் இந்த டாப்பில் கொடுத்துருக்கேன். இந்த ஹெட் ரூம் தான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் நீங்கள் வந்து இந்த கூப்பைலை கார்ஸில் நீங்கள் ஃப்ராங்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அந்த ஹெட் ரூம் அவ்வளோ கிடைக்காது. ஆனால் இதில் வெளியே பார்க்கும்போது ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருந்தாலும் ஹெட் ரூம் நல்லா இருக்கிறது மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சீட்டை வரைக்கும் ஸ்லைட்லி நம்ம அப்ரைட்டாக தான் உட்காந்துருக்கோம். சீட் டைப் சார்ஜஸ் எதுவும் இல்லை, நார்மல் சார்ஜிங் பாயிண்ட் தான் இருக்குது. இது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் வரக்கூடிய
சீட் கவர்ஸ், நிறைய அக்சசரி பேக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம விருப்பத்துக்கு நம்ம பண்ண முடியும். இதில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கும் ரெகுலர் கார்ஸில் நம்ம பார்க்க மிஸ் பண்ணுற ஒரு அந்த லாக்குக்கான ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ ரெகுலர் கார்ஸில் போயிடுச்சு. இதுலேயும் எல்போ வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, சின்ன ரிசர்ஸ் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. விண்டோ லைன் வந்து ஓகே தான், ரைசிங் விண்டோ லைன், பட் யூஸபிளாக, ஐ மீன் பெரிய ப்ராப்ளம் இல்லை தான். எக்ரெஸ் பார்க்கலாம், ஹெட்டை மைண்ட் பண்ணி ஈஸியாக வெளியே வந்துடலாம். இப்போ ப்ரைஸ் பற்றி நான் இன்ட்ரோவில் ஒரு விஷயம் பேசியிருந்தேன் பார்த்தீங்களா, 10லேருந்து 12 லட்சம், மேக்ஸிமம் போனால் ஒரு 13 லட்சத்துக்குள்ளே ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் என்னென்னா, இன்றைக்கி இந்த சப் 4 மீட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய கேட்டகரி வந்து அப்படியே டாப் அண்ட் போனாலே 16 லட்சம் மேனுவலில், 18-19 லட்சம் ரூபா ஆட்டோமேட்டிக் போயிடுச்சு. ஆனால் இவங்க ஒரு ஹேஷ்பேக்கிலிருந்து அப்கிரேட் ஆகும்போது நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு போனோன்னா மிட் சைஸ் போயிடலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு 13 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து வரும். ப்ரைஸ் லிஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்கலாம், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் லிஸ்ட். ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக் சிவிடி பார்க்கும்போது 14 லட்ச ரூபாய்க்குள்ளே வரும். சிவிடின்னு சொல்லும்போது நம்ம இந்த பாயிண்ட் எப்படி சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து இந்த சிட்டி யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வாங்கக்கூடிய ஒரு டர்போவில் உள்ள சிவிடி, அதாவது நம்ம டிரைவிங்கில் தெளிவாக பேசலாம். இப்போ நம்ம டிரைவிங்கில் நம்ம முதல்ல வந்து நம்ம இன்ட்ரோ தாண்டி ஒரு விஷயம் பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, சில பையர்ஸ் வந்து அந்த ஒரு ஹேட்சில் இருந்து அப்கிரேட் ஆகிறவங்க ஒரு டர்போ வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ரொம்ப அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகும். பேசிக்கலி அவங்க ரெக்யர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு டர்போ வேணும், பட்ஜெட்டும் அவங்க ரேஞ்சுக்குள்ளே நிற்கணும், ப்ளஸ் வந்து ஒரு எஸ்யூவியோடைய ஒரு ஸ்டாண்ட்ஸ் வேணும், கூட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகணும். அதாவது அவங்க இது வந்து அந்த வெஹிக்கிள் எங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதில் இந்த வெஹிக்கிளை நம்ம அந்த ஆஸ்பெக்டில் பேச முடியும். முதல்ல வந்து சீட்டிங் பொசிஷன். நீங்கள் வந்து ஒரு எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம மார்க்கெட்டில் பீப்புளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கு காரணம் எக்ஸ்டர்னல் லுக் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம இருக்கிற சீட்டிங். ஏன்னா வந்து இன்றைக்கி செடான்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் அழிஞ்சதுக்கு காரணமே அந்த லோ ஃப்ளோர் சீட்டிங்கும் ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா பீப்புளுக்கு வந்து அப்ரைட்டாக உட்கார்றது பிடிக்கும். அப்ரைட்டாக உட்கார்றதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு சிக்னல் நின்றுருக்கேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு கமாண்டிங்கான ரோடு வியூ இருக்குது, பானட் தெரியுது, என்னை சுற்றி பைக்கர்ஸ் இப்போ இல்லை. சிட்டியில் நம்ம பைக்கர்ஸ் நெருங்கி இருந்தாங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்ம எப்படி மெனுவர் பண்ணுறது, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் இஷ்யூஸ் எல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லோவாக உட்காராமல் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்கார்றதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸோடைய அந்த இனிஷியல் டிரைவபிலிட்டி ஸ்டைலில் அவங்களுக்கு இந்த பானட் விசிபிலிட்டி, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி அதுவும் இதில் ஒரு ஃபேக்டரில் வரும். இப்போ இந்த டர்போக்கு வரேன். டர்போ பொறுத்தவரையில் நம்ம எப்போவுமே ஒரு பாயிண்ட் சொல்கிறது உண்டு, சிட்டியோடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு, அதாவது சிட்டி டிரைவிங் ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினே போகலாம். டர்போ வந்து உங்களுக்கு சிட்டி யூஸுக்கு செட் ஆகாதுன்னு நம்ம சொல்கிறோம் உண்டு. அதுலேயே சில டர்போஸ் வந்து நீங்கள் வாங்கலான்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது சிலது வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜிடிஐஸ் இருக்குது பாருங்கள், 1 லிட்டர் 1.2 லிட்டர் ஜிடிஐ, அந்த டிஎஸ்ஐ கான்செப்டில் இருக்கிறதெல்லாம் 60-70% மேலே எங்களுக்கு சிட்டி யூசேஜ் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் டர்போ வாங்குறீங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக இன்னொரு டர்போ நார்மல் எம்பிஎஃப்ஐ கான்செப்டில் இருக்கிறத வாங்குங்கன்னு சொல்லுவோம். அதில் ஒரு டர்போ தான் இந்த பர்டிகுலர் டர்போ. இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுடைய சாய்ஸில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அந்த 72 PS 96 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் இந்த டர்போ நல்லா தான் இருக்குது. இப்போ இதுலேயே டர்போ லேக் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மினிமலாக இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் அது கொஞ்சம் ஈகராக இருக்குது போகிறதுக்கு. இப்போது அதாவது அதை நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு டீசல் மாதிரியோ இல்லை வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடோடைய ஒரு லீனியர் மாதிரியோ நம்ம வந்து பேச முடியாது. இதோடைய ஒரு ஸ்டைலில் அது இருக்கும், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து அது கியர் டவுன் பண்ண கேட்குதுன்னா நம்ம கியர் டவுன் பண்ணி ரவ் பண்ணி தான் அந்த டார்க்கை நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். இப்போ இது வந்து எங்கே வரைக்கும்னா ஒரு 2000 RPM வரைக்கும் இது இப்படி தான் ஆப்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 RPMல கரெக்டாக தான் இப்போ 1.9 2000 வந்த உடனே உங்களுக்கு டர்போட அசிஸ்டன்ஸ் தெரியுது. ஒரு 2800 RPM 3000 RPM போகும்போது பீக் டார்க் கிடைக்கும். அதனால சிட்டியில் மற்ற டர்போஸ் அந்த ஜிடிஐஸ் வந்து ஓட்டுற ஸ்டைல் மாதிரி இல்லாமல் இது அதுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடுக்கு ஒரு நியூட்ரல் ஸ்டைலில் வந்து இருக்கும். நான் முதல்ல ஒரு ஆஸ்பெக்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஹேட்ச்ல இருந்து அப்கிரேட் ஆகிறவங்க இல்லை வந்து முன்னாடி ஒரு காம்பேக்ட் செடான் வச்சுருக்கிறவங்க
அவங்க வந்து சப் 4 மீட்டருக்கு மேலேயும் போகக்கூடாது, ஆனால் எங்களுக்கு ஒரு எஸ்யூ வேணும்னு சொல்கிறதே நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸில் இருக்கிற இது மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான். அது நம்ம கார் வந்து தட்டுறதுன்னு சொல்கிறதே நம்மளால் மனசோட அக்ரி பண்ண முடியாத ஒரு ஃபேக்டர். அதில் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்றைக்கி நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து லிட்ரலி 202 வந்து அவங்களுடைய கணக்கில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் லேடனில் 190 மில்லிமீட்டருக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ப்ராக்டிக்கலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கு, ஸ்பாட் டோல்ஸ், நம்ம சைடில் எங்கேயாவது பார்க் பண்ணுறதுக்கு, ஏற்றி நிறுத்துறதுக்கு, எப்படி வேணாலும் ப்ராக்டிக்கலாக இருக்குது. அது நீங்கள் வெஹிக்கிளை வெளியே பார்க்கும்போது என்ன ஃபீல் இருக்கோ அது ஓட்டும் போது அந்த ஃபீல் தான். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதே காம்படிஷனில் நான் ஃப்ராங்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் எடுக்கணும். நம்ம இப்போ ஃப்ராங்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேசலை ஒரு ஆஸ்பெக்டில். ஏன்னா இது கன்சல்டிங்கில் அடிக்கடி நான் என்கிட்ட கேட்கப்படுற கேள்வி, நிறைய பேருக்கு ஆன்சர் தேவைப்படுற கேள்வி. இந்த சீட்டிங் பொசிஷன் இப்போ நீங்கள் வந்து பலினோ பேஸ் பண்ணது ஃப்ராங்ஸ். ஆனால் ஃப்ராங்ஸ் வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த ஒரு எஸ்யூவி பாடி ஷேப், ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல் இருந்தாலும் உள்ளே வந்து உட்காரும்போது சீட் இதை வரைக்கும் லோவாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு அப்ரைட்னஸ் அதில் கிடைக்காது. அதில் கைகருக்கு வந்து அந்த அப்ரைட் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு செடானில் இருந்து ஒரு ஹேஷ்பேக்கில் இருந்து வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு எஸ்யூவி ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் சிட்டி டிரைவபிலிட்டி எப்படின்னு கேட்பாங்க. சிட்டி டிரைவபிலிட்டி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டியரிங் எல்லாம் வெல் வெயிட்டட் தான், லைட்டு தான், ரொம்ப இதுவும் கிடையாது, ரொம்ப வெயிட்டெல்லாம் கிடையாது. நம்மளால் வந்து சிட்டியில் ஈஸியாக மெனுவர் பண்ணுற ஸ்டைலில் தான் இருக்கும். இன்னொரு ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சிவிடி கூட இருக்குது. நம்ம இவங்களுடைய க்ளோனான இந்த இதை ரிவ்யூ பண்ணியிருந்தோம், மேக்னைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிவிடி இருக்கும். சிவிடி பொறுத்தவரையில் அதில் வந்து ஆக்சிலரி கியர் பாக்ஸ் இருக்கும். இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு அந்த சிவிடி ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் எல்லாம் கம்மி பண்ணி, ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் லைட்டாக இருக்குது, இன்ஃபேக்ட் அதை கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீ இந்த சென்ஸ் கன்வீனியன்ஸாக வந்து ஓட்டோன்னு நினைக்கிறவங்களுக்கு சிவிடி உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஆனால் மேனுவல் வந்து நீங்கள் வந்து சிவிடி வரைக்கும் வெஹிக்கிளுடைய கண்ட்ரோலும் அந்த ஒரு ஃபீலை நமக்கு கொஞ்சம் கூட பெட்டராக கொடுக்கும். நம்ம எப்போ அப் ஷிஃப்ட் பண்ணணும், எப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ணணும், நம்மளோட ஸ்டைலில் இருக்கும். கொஞ்சம் டார்க்கியாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க அதுதான் அதில் ஒரு ஸ்டைல். இப்போ நீங்கள் வந்து சிவிடி நம்ம ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற ஸ்டைல் தான், ஒரு மோட்டர் பைக்கோட ஒரு ஸ்டைல் சிவிடியில் வராது. அது இந்த டர்போவில் அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்காது, லீனியராக தான் இருக்கும். ஆனால் இந்த என்ஜினை நீங்கள் மேனுவலி ரவ் பண்ணிங்கன்னா சிட்டிலையும் ஸ்லைட்டான ஒரு டார்க் ஃபீலில் நமக்கு ஓட்ட முடியும். இதில் வந்து செகண்டில் போட்டு ஸ்பீட் பிரேக்கரை ஜம்ப் பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கிளச் தேவைப்பட்டுச்சு. அது ஃபஸ்ட்டு போட்டு இருக்கிறதே நல்லது தான். இப்போ சிட்டி டிரைவ்ஸில் ஒரு டிரைவருக்கு ஃபீல் பண்ணுற ஒரு கன்சர்னை நம்ம சொல்லணும்னா சின்ன ஒரு வைப்ரேஷன் பெடல்லையும் அட் டைம்ஸில் கியர் ஸ்டிக்லையும் தெரியும். கியர் ஸ்டிக்கில் எப்போ இல்லை, ஆனால் பெடலில் ஸ்லைட்டான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது என்னென்னா அந்த ஒரு டர்போ கனெக்டிவிட்டிக்காக அந்த என்ஜின் வந்து எதிர்பார்க்குற நேரம், அந்த ஒரு கேப்பில் நேரம். ஆனால் நீங்கள் வந்து ரெவ் பண்ணி அது இந்த டர்போ ரேஞ்சுக்குள்ளே வந்தோடனே அதோடைய அவுட்புட்டே வேறு. அதான் இந்த பர்டிகுலர் என்ஜினோட ஒரு அட்வான்டேஜ். இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸுக்கு இருக்கிற ப்ராப்ளமே அதுதான். அந்த இப்போ இந்த ஒரு காரோடைய பாடி ஷேப், இதோடைய டயரோட சைஸுக்கு இந்த 1000 cc வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ரெவ் பண்ணி டர்போடைய சப்போர்ட் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிற நேரம் அதுக்கு தேவையான பவர் அண்ட் டார்க்குக்கு வந்துடும். அப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம கியரை ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க தேர்ட் வந்து கண்டிப்பாக வைப்ரேட் ஆகும். அதனால் அட்வான்ஸாகவே நான் வந்து செகண்டை டவுன் பண்ணிட்டேன். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டுறதுல தான் அந்த வைப்ரேஷன்ஸை நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியும். இப்போ ரைடு பற்றி பேசணுன்னா பேசிக்கலி கொஞ்சம் ஸ்டிஃபர் ரைடு தான் இது. அதாவது நீங்கள் டஸ்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க டஸ்டரோட ரைட் குவாலிட்டி நீங்கள் இந்த மாடலில் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. அது இன்னொரு லீகில் இருக்கும் டஸ்டர். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டிஃபர் நோட்டில் தான் இருக்கும். அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து ஹேண்ட்லிங்காக அந்த ஸ்டியரிங்கில் வந்து அந்த வெயிட்டெல்லாம் நமக்கு தெரியுது. ஸ்டியரிங் ரீசென்டர் ஆகுது, ஸ்டியரிங் வந்து நல்ல அஜைலாக இருக்குது, அதில் எல்லாம் குறை கிடையாது. கிளச்சும் ரொம்ப ஹெவி கிடையாது, டீசென்ட்லி வெயிட்டட், அதுக்காக லைட்டும் கிடையாது. ஆனால் ஸ்டிஃபர் ரைடு தான் நமக்கு அது வந்து ஒரு மேட்ரு ஆஃப் கன்சர்ன். அது சிலவங்களுக்கு இந்த ரைடு பிடிக்கும், சிலவங்களுக்கு வந்து சாஃப்டாகவே இப்போ இந்த ஹேட்சில் இருந்தெல்லாம் வர்றவங்க, செடான்ஸில் இருந்தெல்லாம் வர்றவங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். இது ரைடு ஹைட் இவ்வளோ இருக்கிறதுனால அந்த ஸ்ப்ரிங்ஸை வந்து ஸ்டிஃபாக தான் வச்சுருக்காங்க. ஸ்டிஃப்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜேரிங் ஸ்டிஃப்னஸ் கிடையாது, ஆனால் நம்ம எதிர்பார்க்குற சாஃப்ட்னஸை விடைக்கும் நம்ம நல்ல சாஃப்டாக இருக்குமான்னு எதிர்பார்ப்போம், அது இருக்காது. இப்போ நம்ம ஹைவேஸ்குள்ளே இருக்கோம்,
இது அந்த காங்கிரீட் ரோட். முதல்ல வந்து நம்ம அந்த என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் டிரைவ் மோட்ஸ் பார்த்துட்டு நம்ம ரைட் குவாலிட்டி பற்றி பேசலாம், பின்னாடி உட்காந்து பார்க்கலாம். ஒரு நாங்கள் நாகர்கோவிலில் ஸ்டார்ட் பண்ண இடத்துல நல்ல மழை இருந்தது. இப்போ டுவர்ட்ஸ் திருநெல்வேலி டைரக்ஷன் மழை குறையுது. முதல்ல வந்து பேசிக்கலி இந்த கார் வந்து எப்போவுமே நார்மல்னு சொல்லக்கூடிய டிரைவ் மோடில் ஓடும். நார்மல் டிரைவ் மோடு வந்து நம்ம சிட்டியில் அங்கேருந்து வரும்போதும் அதுதான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஐ மீன் ரெகுலரான டிரைவ் மோட். இப்போ நம்ம வந்து ஹைவேஸில் நமக்கு கொஞ்சம் சர்ஜான ஒரு டார்க் அண்ட் பவர் வேணும்னு சொல்லும்போது இங்கே வந்து ஸ்போர்ட்னு ஒரு மோட் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட் போட்ட உடனே ட்ராட்டில் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்குறத தாண்டி கொஞ்சம் அது டார்க் கொடுக்குற ஒரு ஃபீல் வந்தாச்சு. உங்களுக்கு மீட்டரில் வந்து ரெட் ஆயாச்சு, வெஹிக்கிள் கொஞ்சம் கூட ஈகராக இருக்குது. என்னன்னா இந்த ரைடு தான் நம்மளுடைய அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணது. நீங்கள் ரெகுலரான கார்ஸ் வந்து சிட்டியில் லோ ஸ்பீடில் சாஃப்டாகவும் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண அந்த ஹேண்ட்லிங்க்காக ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸை நம்ம சொல்லுவோம். அதுதான் பேலன்ஸ்டு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியில் லோ ஸ்பீட் ரைடில் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஹைவேஸில் ஓரளவுக்கு நல்ல ஹைவே ஸ்பீட்ஸில் வரும்போது அந்த ஸ்டிஃபர் ரைடு வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ நீங்கள் கவனிச்சுக்கோங்க, நாங்கள் இந்த ஆம்புலன்ஸை வந்து அவங்க ஸ்பீடாக போகிறத ஓவர்டேக் பண்ணலை. இது எங்கள் ஃப்ரெண்டில் தான் கொஞ்சம் நேரமாகவே போகுது, அது காலியாக தான் போகுதுன்னு நினைக்கிறோம். அதனால் நம்ம ரிவ்யூவில் ஆம்புலன்ஸை ஓவர்டேக் பண்ணி ஓட்டுறோன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அவங்க ரிட்டர்ன் போகிறாங்க போல், யாரும் இல்லை அதில். இப்போது ரைடு வந்து ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அது பின்னாடி இருக்கும்போது தான் இன்னும் எவிடெண்ட்டாக தெரியுது. எனக்கு டிரைவிங்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த காரோடைய பாடி ஷேப்புக்கு, இந்த காரோடைய அந்த ஒரு ஸ்டைலுக்கு உண்மையிலே இந்த செட் ஆஃப் பவர் அண்ட் டார்க் கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படின்னா இந்த ஸ்போர்ட் மோட் நல்லா இருக்குது. நீங்கள் லைட்டாக த்ராட்டில் கொடுத்தாலே அது அந்த அவுட்புட் கொடுக்குற ஸ்டைலில் இருக்குது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஃபியூல் எக்கனாமிக்காக இருக்காது. நம்ம ரியல் ரோட் கண்டிஷனில் எக்கனாமி கம்மியாகும். நம்ம நார்மலுக்கு தான் வரணும். நார்மல் தான் ரியலானது. இப்போ நார்மலில் இந்த வெஹிக்கிளுடைய பவர் பேண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2800 ஆர்பிஎம்லேருந்து 3600 ஆர்பிஎம் தான் அந்த கரெக்டான பீக் டார்க் கிடைக்கக்கூடிய பேண்ட். நான் அதை பவர் பேண்ட் சொல்ல காரணம், பவர் வந்து 5000 ஆர்பிஎம்மில் தான் 100 PS கிடைச்சா கூட அந்த ஒரு 90 PS வரைக்கும் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் டார்க் ஃப்ளோ வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு 2600 ஆர்பிஎம் வந்தோடனே அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்குது. அந்த முதல்ல நமக்கு ஒரு லேக் இருந்த ஃபீல் எல்லாம் சுத்தமாக கிடையாது. அப்படின்னா ஹைவே பிரேக்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா ஸ்பாஞ்சிங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து ரெகுலராக நம்ம பிடிக்கிற ஸ்டைலில் பிடிச்சோன்னா நிற்காது, நல்ல ஸ்பாஞ்சி பிரேக்ஸ். பிரேக்கை நம்ம அதிலே டெஸ்ட் பண்ணது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாயிண்ட்டை நான் இன்னும் கரெக்டாக டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கார் வந்து 2000 ஆர்பிஎம்லேருந்து ஒரு 3000 ஆர்பிஎம்முக்குள்ளே நம்ம என்ஜினை ஸ்பின் பண்ண வைக்கிறோன்னு வைக்கலாம். ஹையர் கியர்ஸில் நம்ம என்ஜினை அப்படி ஸ்பின் பண்ண வைக்கிறோன்னா, அது லோவர் கியரில் ஸ்பின் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்காது. ஹையர் கியரில் ஸ்பின் பண்ண வைக்கிறோன்னா இது வந்து என்ஜினும் பெருசாக லேபர் ஆகாது, நமக்கு அந்த லேக் ஆகட்டும் இல்லை வந்து ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீலு நமக்கு இருக்காது. நம்ம எதிர்பார்க்குற அந்த அவுட்புட் வந்து டிரைவபிலிட்டியில் கொடுக்கும். ஆனால் இதை எல்லாத்தையும் எலிவேட் பண்ணுறது இந்த ஸ்டியரிங் தான். ஸ்டியரிங் வந்து குறையே சொல்ல முடியாது. ஸ்டியரிங்கில் நல்ல வெயிட் இருக்குது, நல்ல ஃபீல் இருக்குது. அதுக்காக ஃபீட்பேக் நான் சொல்ல வரல, நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் வந்து டஸ்டர் ஓட்டுற காலகட்டத்தில் டஸ்டர் வந்து சாஃப்டான சஸ்பென்ஷனாக இருந்தும் அந்த அளவுக்கு அந்த ஒரு பேலன்ஸை கொடுக்கும். கிக்ஸை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். கிக்ஸில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸும் இருக்கும், அந்த ஒரு ஃபீலும் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்டியரிங்கை வந்து அவங்க எந்த குறையுமே வைக்கல. ஸ்டியரிங் நல்லா இருக்குது. ஓட்ட பிடிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டியரிங் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ இதுதான் டர்போ லேக் பாருங்கள். இப்போ வந்து நான் 3rd கியர் டவுன் பண்ணேன், 1700 ஆர்பிஎம்மில் என்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்த டார்க் எல்லாம் கட்டாகி கீழே வந்தாச்சு. இனி நம்ம வந்து ரவ் பண்ணி மேலே எடுக்கணும். இது முன்னாடி காலகட்டங்களில் ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜினாக இருக்கும்போது இந்த பிரச்சனை கிடையாது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டுறதுல தான் மொத்த ஸ்டோரியே இருக்குது. இப்போ இனி ஒரு டிரைவ் மோட் கூட இருக்குது, அதையும் டிரைவ் பண்ணி பார்ப்போம். அது வந்து ஈகோ மோட். ஈகோ போட்டோன்னே பிரேக் பிடிச்சது மாதிரி இருந்துக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் நல்லா ஃப்ளோர் பண்ணாதான். ஈக்குவலாக நம்ம போட்டு ஓட்டக்கூடாது, தேவையில்லை, அது ஏற மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து ஈக்கோ எப்படின்னா
நம்ம எப்போவாச்சும் ஏதாச்சும் சிட்டி டிரைவ் கூட இல்லை, ஹைவேஸில் நீங்கள் நல்ல எக்கனாமி வேணும், ரொம்ப 50-60 தான் போயிட்டுருக்கீங்க, லீனியராக அப்படி போகிறீங்கன்னா மட்டும் ஓட்டலாம். இது நமக்கு செட் ஆகாது. நார்மலே ஓகே, நார்மல் ஈக்குவலேருந்து நார்மல் தட்டோன்னு அந்த டர்போக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் வந்தாச்சு. இப்போ கியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்துல ரைட் நல்ல கடகடா இருந்தில்ல அந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்டில். கியர் ஸ்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பரியும் கிடையாது, ரொம்ப வெல் டிஃபைன்டும் கிடையாது, ஒரு சார்ட் ஆஃப் ஒரு மிக்ஸ் தான். சில டைமில் அதில் அந்த கியரில் ஒரு சின்ன வைப்ரேஷன் மூமெண்ட் இருக்குது. ஹேண்ட்லிங்கில் வந்து வெஹிக்கிள் நல்லா தான் பிஹேவ் பண்ணுது. இவ்வளோ ரைடு ஹைட் இருந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வெஹிக்கிள் வெயிட் இல்லாத மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகலை. வெஹிக்கிள் வந்து இப்போ நீங்கள் இந்த கார்னர்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது கார்னர்லாம் நல்லா பிஹேவ் பண்ணி தான் கண்ட்ரோல். அதுக்காக ஒரு 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 ஷார்ப்பான ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிற ஒரு ஹேண்ட்லராக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரைட் ஹைட்டுக்கு இந்த ஸ்டைலுக்கு நல்லா தான் இருக்குது. அது ஓட்டுறவங்களுக்கு, இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு பிடிக்கும். பிரேக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக வேண்டி வரும். பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. இது என்னன்னா, நம்ம வந்து அப்படி போயிட்டு இருந்த நம்ம பிரேக் அடிக்கிறோன்னு வைங்க, திருப்பி வந்து கண்டிப்பாக நம்ம கியர் டவுன் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸோடைய ஒரு பிரச்சனை. ஏசியோட எஃபெக்ட் ஓகே தான். என்விஹெச் வந்து நான் மெயினாக பேசணும். என்விஹெச்சை பொறுத்தவரையில் வின் நாய்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை, டயர் நாய்ஸும் கேட்கல. ஆனால் என்ஜினில் வந்து என்ஜினோடைய அந்த ஒரு சவுண்ட், அது வந்து நீங்கள் ஒரு ஜாப்பனீஸ் பெட்ரோல் என்ஜின்ஸில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் ரிஃபைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க முடியாது. அட் டைம்ஸில் என்ஜினோடைய ஒரு ரம்பிள் வந்து நம்ம கேட்குது, ஒரு க்ரீஸி ரம்பிள் அது வந்து கேட்கும். அது ரொம்ப அனாயிங்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது, ஆனால் லைட்டாக அதில் ஒரு ரம்பிள் இருக்குது. ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்லைட்டாக உள்ள ஃபீல் ஆகுது. இது பெப்பியா உண்மையிலே கேட்டால் அந்த ஆர்பிஎம் ரேஞ்சில் நீங்கள் ஓட்டும் போது இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், என்ஜின் வந்து 2500 ஆர்பிஎம்மில் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. அதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 2000 to 3000 ஆர்பிஎம்மில் நம்ம அப்படி கீப் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா அது வந்து 1500cc என்ஜின் ஓட்டுற அந்த ஒரு ஃபீலில் இருக்கும். ஆனால் அது எப்போவும் நமக்கு அப்படி கிடைக்கிறது இல்லை. என்ன பிரச்சனைனா, இந்த டர்போஸே என்ன பாருங்கள், பிரேக்கை வந்து நம்ம பெடல் பண்ண உடனே திருப்பி கட் ஆகுது, திருப்பி நம்ம கியரை டவுன் பண்ணணும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அதுக்கு பிறகு அது டர்போக்குள்ளே திருப்பி வரணும், டர்போக்குள்ளே வருது வந்து அந்த கனெக்டிவிட்டி எடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ஜின் ரவ் ஆகுது, அதாவது நீங்கள் 4000 ஆர்பிஎம் வரைக்கும் ஃப்ரீயாக ரவ் ஆகுது. பெருசாக லீனியராக தான் ரவ் ஆச்சுது. எனக்கு பாடியிலலாம் ஃபீல் ஆகலைடா, நீ ஒன்றே ஃபீல் ஆச்சா? ஆனால் ரவ் பண்ணி ஓட்டினா நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ரவ் பண்ணினா நம்ம அந்த அடிச்சு ஓட்டுறோன்னு சொல்லுவோம் இல்லையா கான்செப்ட், அதில் வந்து ஓட்டினா நல்லா இருக்குது. ஆனால் ரவ் பண்ணி ஓட்டினா நம்ம நினைக்கிற எக்கானமி வந்து நம்ம எக்கானமி ரேஞ்சிலேருந்து வெளியே போயிடுவோம். அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து ரியர் சீட்டை வந்து ரொம்ப கிறிஸ்பாக நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய சீட்டிங் வந்து நீங்கள் இன்டீரியர் பேசும்போது லைட்டாக சொல்லியிருப்பேன், தை சப்போர்ட்டெல்லாம் ரொம்ப சர்ப்ளஸ் கிடையாது. ஆனால் சீட்ஸ் வந்து நல்ல குஷன், ஆனால் நல்ல பேடட் சீட்ஸ் நம்மள அப்படி வாங்கி வச்சுருக்கு. இதில் ஒரு ஆம்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால அது நமக்கு சப்போர்ட் தான். மொபைலை நம்ம இதில் வச்சுக்கிடலாம். விண்டோ லைன் வந்து இதில் ஒரு ரைசிங் லைன், ஆனால் கூட நம்ம காதுக்கு மேலே இந்த போர்ஷன் போகாதனால ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இல்லை. ஹெட்ரூம் நல்ல சர்ப்ளஸ் ஏரியான ஒரு கேபினாக தான் ஃபீல் ஆகுது. பிளாக்காக இருந்ததுக்கப்புறம் லெக் ரூமும் ஓகே தான். இங்கே எல்போ வைக்கலாம், இதில் எல்போ வைக்கலாம், கை வச்சுட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பேக்குக்கு சப்போர்ட்டிவான சீட் தான் ட்ராவலிங்கில், அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. இப்போ ரைடை பற்றி சொல்லணும்னா, நீட்லி பேவ்டான இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன சொல்கிறது, நீட்டான 4waysலாம் பிரச்சனையே கிடையாது. கார்னரில் வந்து ரோல் எதுவுமே நமக்கு தெரியாது, ஏன்னா ஸ்டிஃபான சேசிஸோட ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் சில எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ் ஆகட்டும், சில ரம்பிள் ஸ்டெப்ஸு, சில பிட்டர் பேட்டர் வந்து ஸ்லைட்டாக உள்ள ஃபீல் ஆகும். என்ஜின் நாய்ஸ் எல்லாம் நம்மளை பெருசாக அனாய் பண்ணலை. ரோட் நாய்ஸ் இல்லை, வீல் வெல்ல எல்லாம் எதுவுமே நாய்ஸே கேட்கல. நல்ல இன்சுலேஷன் இருக்குது, டோர்லையும் நல்ல இன்சுலேஷன் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்கே ப்ராப்ளம்னா, சடனாக நீங்கள் வந்து கியரை டவுன் பண்ணி ஒரு ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீல் வந்து ஸ்லைட்டாக உள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், இதில் ஒரு பேட்டரான இடம், இதில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் நீங்கள் இந்த சீட்லலாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அது இனிமேல் நம்ம வந்து காங்கிரீட் ரோட் பார்க்கலாம். இப்போ நம்ம காங்கிரீட் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கேருந்து ஹாஃப் ஏரியா வரைக்கும் வந்துட்டோம். பின்னாடி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது அந்த ஒரு
காங்கிரீட் ரோடு வந்து ரொம்ப பேட்டரான ஒரு கண்டிஷன். ஆனால் அது ஸ்பைனுக்குள்ளே வரல. ஆனால் வந்து அந்த ஒரு மொத்த கம்ஃபர்ட் அது லைட்டாக ஒரு கொஸ்டின் பண்ண வைக்குது. ஏன்னா அது ஸ்டிஃப்னால. ஆனால் நீங்கள் டிரைவர்கிட்ட கேட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் அந்த பாயிண்ட். இப்போது இங்கே ரோட் நாய்ஸ் லைட்டாக இருக்குது, அது அந்த காங்கிரீட்னால. மற்றபடி வேறு எந்த நாய்ஸ் இஷ்யூமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ரீசெண்டாக ஒருத்தங்க கைகர் பற்றி கேட்கும்போது வந்து இந்த ஹை ஸ்பீடு எப்படி இருக்கும், உள்ள ஸ்பீட்ஸ் வந்து தெரியுமா, ஸ்பீட் மாஸ்க் பண்ணுமான்னு கேட்டாங்க. அது வந்து என்ன பாயிண்ட் நான் சொன்னேன்னா, ஸ்பீட் பெருசாக தெரியாதுன்னு சொன்னேன். இன்றைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அதே ப்ராடக்ட் தானே இது, நம்ம ரிவ்யூ பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ஸ்பீட்ஸ் வந்து பெருசாக தெரியல. ஸ்பீட்ஸ் வந்து இன்றைக்குள்ள மாடர்ன் டே கார்ஸில் எதுலேயுமே ஸ்பீட் மாஸ்க் பண்ணக்கூடிய ஒரு கேபின் தான் தந்திருக்காங்க. இப்போ இதில் சிவிடி வேர்சஸ் மேனுவல்லாம் பேசணும். சிவிடி வேர்சஸ் மேனுவல்னால் ஜாஸ்தியாக சிட்டி ஓட்டுறீங்க, உங்களுக்கு எண்ணெயை உடைக்கும், டர்போ தான் உங்களுடைய ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகும். அடிக்கடி ஹைவேஸு நீங்கள் வருவீங்க, ஹைவேல அந்த எண்ணெய் பெட்ரோல் நமக்கு செட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு சிவிடி நல்லா தான் இருக்கும். ஏன்னா சிவிடி வந்து சிட்டியில் உங்களுடைய கன்வீனியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அந்த கியரை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அந்த வேலையை குறைக்கும், மற்ற ஆட்டோமேட்டிக்ஸை விடைக்கும், டார்க் கன்வெர்ட்டரையோ இல்லை டிசிடியோ விடைக்கும். சிவிடி சிட்டி ஃப்ரெண்ட்லி, பக்கா லைஃபாகவும் இருக்கும். நம்மளால் அதை மெயின்டெனன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா வேலை பண்ணக்கூட, ரிப்பேர் பண்ணக்கூட முடியும். ஆனால் ஹைவேஸுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கும் போது இவங்களுடைய நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து பெருசாக சப்போர்ட்டிவாக இருக்காது. அதில் ஏஎம்டி கூட அது ஒரு பிட் ஆஃப் லேக் இருக்குது. அந்த இடத்துல சிவிடி கண்டிப்பாக வாங்கலாம். சிவிடியை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருந்தோம். அது வந்து மேக்னைட்டோடைய ஃபேஸ் லிஃப்ட்டில் பேசின வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா, முதல்ல நம்ம இன்டர்வியூலே பேசின ஒரு விஷயந்தான், கைகர் வந்து ஒரு யூனிக்னஸை கைகர் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, இல்லை ஒரு தனியான ஒரு ஸ்டைலில் நிற்குதான்னு கேட்டால் அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. கைகர் வந்து நிறைய விஷயங்களை வந்து டச் பண்ணுது. ஒன்று ஸ்பேஸ் ஆன் ஆஃபர். ஒரு சப்-4 மீட்டரில் இந்த கிராஸ் ஓவர் சைஸில் சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவராக தான் நம்ம இதை சொல்ல முடியும். அந்த சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுல நல்ல ஒரு சீட்டிங் ஸ்பேஸை வந்து இது கொடுக்குது. டிரைவர் சீட்டுக்கு ஒரு நல்ல எலிவேட்டட் பொசிஷன் இருக்குது. ஒரு ப்ராக்டிக்கலான கேபின்லேயோ ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ஆகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லும் இல்லை. நான் டர்போ சொல்கிறேன், எண்ணெய் பெட்ரோல் பற்றி இதில் பேசலை. எண்ணெய் பெட்ரோல் லேக் தான் நமக்கு தெரியும். டர்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லும் இல்லை, ரொம்ப லேக் இல்லாமல் அது ஒரு நியூட்ரல் பாயிண்டில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்த ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் இந்த சென்ஸ் வந்து எனக்கு இருக்கிற ஒரே கன்சர்ன் வந்து லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டி தான். நம்ம வந்து இந்த ஸ்லோவாக ஓட்டும் போது இருக்கிற பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் ஹைவேஸில் வந்து நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. ஹைவேஸில் வந்து நம்ம நினைக்கிறத விடைக்கும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது கம்ஃபர்ட். ஆனால் இதில் பாயிண்டே அந்த பட்ஜெட்டிங் தான். இப்போ நீங்கள் ரெனோ பற்றி பேசும்போது நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். ஒரு காலகட்டத்தில் ரெனோ கோலியஸில் இருந்தாங்க, அப்புறம் வந்து ஃப்ளூவன்ஸ் பண்ணாங்க, இப்போ அது ப்ரீமியம் ஸ்பெக்ட்ரமில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க டஸ்டர் வந்தாங்க, லோகன் வந்து அவங்க கையில் இருந்து போயிடுச்சு முதல்ல. அதுக்கப்புறம் லாட்ஜி. ஆனால் இவங்க அந்த ஒரு மிட் இடத்துல ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த நேரம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து கிட்டு சக்ஸஸ் ஆகி வால்யூம்ஸை புல் பண்ணோன்னே இவங்க அந்த 3 ப்ராடக்ட்டையுமே இன்றைக்கி அந்த ஒரு வால்யூம் புல்லரான அந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த அஃபோர்டபுள் ப்ராக்கெட்டுன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பழைய டஸ்டர் கஸ்டமரோ இல்லை வந்து பழைய ஒரு லாட்ஜி கஸ்டமரோ இல்லை வந்து கேப்சர் கஸ்டமரோ அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு யூரோப்பியன் குவாலிட்டியை, அந்த யூரோப்பியன் பில்டு, அந்த யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் ரைடு, யூரோப்பியன் குவாலிட்டியை வந்து நம்ம இதில் எதிர்பார்க்க முடியும். இது முழுக்க நம்மளுடைய ஒரு இண்டியனைஸ்டு வெர்ஷனாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் ரொம்ப காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்குற காசுக்கு ஒருத்தியாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக நம்ம பார்க்க முடியும். இப்போ அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட், இதோட ரியல் வேர்ல்டு ஃபியூல் எக்கானமி. எண்ணெய் பெட்ரோல் பற்றி நான் சொல்ல வரல, இந்த டர்போ மட்டும் பேசுகிறேன். டர்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு மேக்னைட் வந்து ஃப்ளீட்டாக கொஞ்சம் நாளைக்கு இருந்தது. அந்த வெஹிக்கிளோடைய பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு வந்து எங்களுக்கு சிட்டி டிரைவுக்கு வந்து 9லேருந்து 11, அதாவது மார்த்தாண்டம் ஸ்டைல் சிட்டிக்கு, ஹைவேஸ் போகும்போது 13.6 வந்து எங்களுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு கிடச்சிது. நிறைய பேருக்கு 14, 15 எல்லாம் கிடைக்கிறத சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இதோடைய ரேஞ்சை வந்து 9 to 14 சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு வச்சுருப்போம். இது வந்து மிக்சட் கண்டிஷன்ஸில். இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு GDI டர்போவுக்கும்
நார்மல் MBFA டர்போக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த GDA டர்போஸ்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது TSI GDS நான் சொல்கிறேன், 10க்கு கீழே கிடைக்கும் சில கண்டிஷனில். இது வந்து ஒரு டீசெண்டான ஃபியூல் எக்கனாமி கான்செப்டில் நம்ம சொல்ல முடியும். ஆனால் முழுக்க முழுக்க இது ஒவ்வொருத்தங்களோட டிரைவபிலிட்டி பொறுத்தது, ரோட்ஸை பொறுத்தது, டிராஃபிக்கை பொறுத்தது. எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம். இப்போ எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. எப்படின்னா, இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அட்டையர் இருக்கக்கூடிய கார், அந்த எக்ஸ்டீரியர் ஷில் அவுட் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக, மெயினாக இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 10லேருந்து 13-14 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு இடத்துல நம்ம கொண்டு விட்டாலும் ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு கார், ஒரு ப்ரீமியம் ஆன ஒரு லுக். ஏன்னா அதுதான் அந்த ஹேஷ்பேக்குக்கு பதிலாக நம்ம ஒரு சப் 4 மீட்டர் வாங்கணும், ஒரு SUV பாடி ஷேப் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கார். இதுலேயே நீங்கள் பாருங்கள், டியூவல் டோன் கலர் இருக்குது, கேலிப்பர்ஸ் வந்து ரெட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, டியூவல் டோன் அலாய்ஸ் இருக்குது, லோகோவில் வந்து ஒரு ரெட் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் எல்லாம் நல்ல நீட்டாக தான் இருக்குது. அது ஓவர் டன்னாகவும் இல்லை, தேவைக்கு தான் பண்ணியிருக்காங்க. சிலவங்க ஓவர் டன்னா இது இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே பண்ணி கொண்டு போவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது ஆக்சுவலி ஒரு ஸ்டிக்கர் ஜாப் தான், ஒரு நேச்சர். அதில் இந்த பெயிண்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. இந்த மெட்டீரியல் எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த காருக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம வந்து ஒரு கார் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு இம்ப்ரெஷனே இந்த பட்ஜெட்டில் இந்த கார் கிடைக்குமான்னு உள்ளது தான் ஒரு இது. ஆனால் இந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது நிறைய பேர் இந்த காரோடைய டாப் அண்டை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. டெஸ்ட் ட்ரைவ்னால் இது RXE தான் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளாக இருக்கும். பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணும்போது 9 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸுக்கு RXEலே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், நம்ம என்ன கம்மியாக தான் ஓட்டுறோமான்னு சொல்லி எண்ணெய் பெட்ரோல் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் நீங்கள் வாங்கணுமே தவிர இதோட டெஸ்ட் ட்ரைவ் இம்ப்ரெஷனில் அதை நீங்கள் வாங்கக்கூடாது. இப்போ ஆக்சுவலி நீங்கள் கார் வந்து கொஞ்சம் டர்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த லொக்கேஷன் நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாங்கள் நாகர்கோவிலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், சரியான மழை அந்த பக்கம். இது டுவர்ட்ஸ் திருநெல்வேலி டைரக்ஷன், இங்கேயும் மழை மேகம் வந்தாச்சு. நாங்கள் மழையை அப்படி இந்த பக்கம் வரைக்கும் கொண்டு வந்தோம், அதில் கிடச்ச ஒரு கேப்பில் தான் அதில் எடுத்துருக்கோம். அதனால தான் வெஹிக்கிள் டர்ட்டில் இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் கண்டனோட பர்பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு அப்டேட்டட் மாடல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலில் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு அப்படி ஒரு டீட்டெயிலிங்கில் நம்ம பண்ணலை. ரீசன் என்னென்னா, முன்னாடி நம்ம பண்ண கண்டென்ட்டுக்கும் பாடி சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அந்த அப்டேட் தான், வேரியன்ஸை வந்து அவங்க மாற்றிருந்தாங்க. 25ல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிஃப்ரெஷ்ஷோ இல்லை ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டோ இதில் கிடையாது. ஆனால் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கன்சல்டிங் காலில் அவங்களுடைய கன்சர்னாக கேட்குற விஷயங்களை தான் நம்ம இதில் பேசியிருக்கோம். ஓரளவுக்கு ஆன்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வாட்ஸ்அப்லேயோ கமெண்ட்ஸ்லையோ கேட்கலாம். இந்த வெஹிக்கிள் கொடுத்த ARIS ரெனோ அவங்களுக்கு வந்து டீலர்ஷிப், மேனேஜர், மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.